ரோஸ் நிறைய வருது பொழுதனைக்கு. நம்ம சதீஷ் கூப்பிடுவோம். ஹலோ, இல்லை சிவி கேபிள் ஆப்ரேட்டருங்க, சொல்லுங்கள். அப்படிங்களா சார்? எங்கே சார், எந்த ஏரியா சார் கட் ஆயிருக்கு? கண்டே கொண்டனூருங்களா சார்? சரிங்க சார், சரி சார், இந்த வந்து பார்க்குறேன் சார். ஒரு நிமிஷம் போகிறீங்க சார், வந்துடுறேன் சார். இப்போ பயிர் எங்கிட்ட கட் ஆகி போச்சு, எங்களுக்கு தெரியல, போய் பார்க்குறேன், என்னன்னு பார்த்துக்கலாம். வண்டி வேறு எடுக்கணும். வேலை சும்மா இருக்கும்போது தான்ப்பா வேலை வைக்குது. சரி, கண்டே கொண்டணும்னு சொன்னாங்க. பார்க்குறேன், உன்னையும் காணாமே, எங்கேன்னு தெரியலையே. ஆஹா, மட்டை விழுந்துருச்சப்பா, காற்று காலத்தில் மட்டை விழுந்துருச்சு, கட்டாகி போச்சு. ஆமாம், இங்கே தான் கட்டாயிருக்குது. ஆமாம், அடடா, காற்று காலத்தில் இவ்வளோ மட்டை, பெரிய மட்டை விழுந்து கட்டாகி போச்சு. அடடா, யாரை கூப்பிட்றது மட்டை? கணக்கு வச்சுருக்கு இல்லையே. அடடா, அங்கே இருக்குது. காற்றுல போச்சு. யாரை கூப்பிட்டா அம்மா வந்து வைசிங் பண்ணுவாங்க. டிவி கேபிளில் அருண், அவர் உடனே வருவார். சரி, டிவி கேபிளில் அருண் ஒருத்தர் இருக்கார், அவர் கூப்பிட்டோன்னா உடனே வருவார், அவர் கூப்பிடுவோம். ஹலோ, பைப்பரை ஆமாங்க, அருண் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள். எங்கண்ணே? இந்தா வந்துடுறேண்ணே, ஒரு 10 நிமிஷம் ஆகுண்ணே. இந்தா வேகமாக வந்துடுறேண்ணே. சதீஷ், எங்கே சதீஷ் கேபிள் கட்டாக இருக்கு? மரத்துக்கிட்ட மட்டை வந்து கட்டாகி போச்சுங்க. அதெல்லாம் ஒழுங்கா பரவாயில்ல, நீங்கள் உடனே சொன்னோடனே உடனே வந்துட்டீங்க பாருங்க. கஸ்டமர் பூரா நம்மளை பிடிச்சி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கீழே ஓடிங்கன்னு எப்படி ஓடும்? அதான் பாருங்க, மட்டை விழுந்துச்சுங்க மேலே. அதை எப்போ தூக்கி கட்டுவீங்க? இதை நீங்கள் ஜாயிண்ட் அடிச்சு விட்டா நான் கட்டிடுவேன். நீங்கள் பரவாயில்ல, ரொம்ப தான் மாட்டீங்க. ஓகே. அவங்க இங்கே தான் சதீஷ் கட்டாயிடுச்சா? இடத்துல கண்டுபிடிச்சிங்க போல. ஜாயின் பண்ணிடலாமா? பாக்ஸ் இருக்கா? பாக்ஸ் இருக்குங்க. சரி, ஜாயின்